தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. மதுரை அருகே கொள்முதல் நிலையங்கள் திறக்காததால் 5000 நெல் மூட்டைகள் அழுகி வீணாகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5000 நெல் மூட்டைகள் அழுகி வீணாகும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 5000 நெல் மூட்டைகள் அழுகி வீணாகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பல இடங்களில் நெல் முளைத்து காணப்படுவதால் போதிய விலை கிடைக்க வாய்ப்பில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் விவசாயிகள் வேதனை அடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 5000 நெல் மூட்டைகள் அழுகி வீணாகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னீஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அக்னீஸ்வரன், சொல்லுங்க, 5000 நெல் மூட்டைகள் வீணாகும் அவலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? வணக்கம் உமா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பொம்மன்பட்டி கிராமத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் அழுகி வீணாகி உலர்த்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு. இந்த பகுதியில் கருப்பட்டி, பொம்மன்பட்டி, மேல்நாச்சிகுளம், கீழ்நாச்சிகுளம், கரட்டுப்பட்டி, மேட்டு நீரைத்தான், போடி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை முடிந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டு உள்ளது. தீபாவளிக்கு முன்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் தற்போது வரை கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கொள்முதல் நிலையங்களில் குவிக்கப்பட்டுள்ள நெல்கள் மிஷின்கள் வராததால் மழையில் நனைந்து அழுகி ஈரப்பதம் அதிகமாகி வீணாகி வருகிறது. அந்த பகுதி விவசாயிகள் கூறுகையில் இதனால் எங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட மூடைகள் குவிக்கப்பட்டு ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களும் குவியலாக காணப்படுகிறது. மழையில் நனைந்து முளைத்தும் காணப்படுகிறது. இதை நாங்கள் பணியாளர்கள் மூலம் தினசரி 5000 முதல் 10,000 வரை செலவு செய்து நெல்களை உலர வைத்து காய போட்டு பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இன்னும் அதிகாரிகள் எங்களுக்கு முறையான எந்த ஒரு பதிலையும் அளிக்க மறுக்கிறார்கள். தொடர்ச்சியாக சுமார் 10க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாக இந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். அதிகாரிகள் போதிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக கூறுகின்றனர். நேற்று முன்தினம் கூட தமிழக முதல்வர் இது குறித்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் தேங்கக்கூடாது என அறிவுறுத்தியிருந்த நிலையில் இதுவரை அதிகாரிகள் எந்த தரப்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் நெல்கள் முழுவதும் அழுகி வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு கூறுகின்றனர். குறிப்பாக அம்மச்சாபுரம், பொம்மன்பட்டி, கருப்பட்டி, இரும்பாடி, மேல்நாச்சிகுளம் போன்ற பகுதிகளில் அறுவடை இன்னும் நடைபெற்று வருகிறது. மழையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்.